யோவேல் 2:26 வாசிப்போம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சம்பூரணப்படுத்தி நடத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. சம்பூரணர் அவர். அவர் சம்பூரணர், நம்மையும் சம்பூரணமாய் நடத்துகிறவர். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சம்பூரணமாய் கொடுத்திருந்தார். 2 பேரு 4 ஆறுகளை கொடுத்திருந்தார். 4 ஆறுகள் ஓடக்கூடிய அளவிற்குரிய பெரிய தோட்டத்தை கொடுத்திருந்தார். அது எங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய மர்மம். ஆனால் அது பூமியில இருந்தது. அதுல 2 நதிகள் இன்றைக்கு ஓடுகிறது. யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் 2 நதி, ஐப்ராத்து, இதக்கேல். இந்த 2 நதி இன்னைக்கு ஓடுது. மீதி 2 நதியை தான் காணோம். 4 நதிகள்ல 2 நதி இன்னைக்கு இருக்கு. அப்போ 4 நதிகள் ஓடக்கூடிய ஒரு பெரிய சுற்று வட்டாரம் 2 பேருக்கு. ஏன்? அவர் சம்பூர்ணம் உள்ள தெய்வம். ஆகவே அவர் உங்களுக்கு கொடுக்கிறதும் சம்பூரணமாய் கொடுக்கிறார், நடத்துவதும் அதிசயமாய் நடத்துகிறார். ரொம்ப ஆச்சரியமான தெய்வம். அவர் நடத்தினதை நீங்க வேதத்தில் பார்க்கணும்னா கானான் பிரயாணத்தை தான் பார்க்கணும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், ஈசாக்கை அழைத்தார், யாக்கோபை அழைத்தார், 12 கோத்திரங்களாய் மாற்றினார். அவர் எகிப்துக்கு போனாங்க. 70 பேரா போனாங்க. 70 பேரா போனவர்கள் அங்கே 430 ஆண்டுகள் அடிமைகளா இருந்தாங்க. பிறகு ஆண்டவர் அவர்களை விடுவித்து வாக்குத்தத்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். இந்த கொண்டு வந்த பிரயாணம் இருக்கிறதே, அது ஆச்சரியமான பிரயாணம். நீங்களோ நானோ பாருங்களேன், ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். சந்தோஷ் நகரில் கொஞ்சம் வேகமாக பிரசங்கம் பண்ணிட்டேன்னா, வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சி போகும், வேர்த்து போகும். அப்புறம் அடுத்த சர்வீஸுக்கு போடும்போது பிசு பிசுன்னு ஒட்டும். ஒரு ஹாஃப் டே தாங்க மாட்டேங்குது ஒரு ட்ரெஸ். ஆனால் ஆண்டவர் அவர்கள் நடத்தி கொண்டு வந்த விதம் ரொம்ப ஆச்சரியமா. ஒரே ட்ரெஸ் எத்தனை வருஷம்? 40 ஆண்டுகள். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. 40 ஆண்டுகள் ட்ரெஸ். ஐயையோ, அதே பழைய ட்ரெஸ்ஸா போட்டு விட்டாரு. அப்படி இல்லை, வஸ்திரம் பழசாகவில்லை, பாதரட்சை தேயல. எந்த கம்பெனிக்காரரை செய்ய முடியும்? இப்போ உள்ள கம்பெனியெல்லாம் வாங்கி போட்டா 6 மாசம் கூட வரமாட்டேங்குது ஒழுங்கா. அதுக்குள்ள ஒவ்வொன்றும் தனித்தனி பாற்றா போகுது. ஆனா அன்றைக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டு வரும்போது 40 ஆண்டுகள் ஒரே செருப்பு. அந்த செருப்பு பழசாகல, தேயல. எவ்வளவு ஆச்சரியமா நடத்தினார். அதான் தேவனுடைய நடத்திப்பு. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லும் போது கூட உங்களை நடத்தி வந்த நாட்களை நினைத்து பாருங்கள்னு சொல்லுவார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் நடத்தி வந்ததுலயே ஸ்பெஷல் நடத்திப்பு கானான் பிரயாணம் தான். அப்படி ஆண்டவர் அதிசயமாய் நடத்துகிறவர். அந்த தேவனை துதிப்பீர்கள். ஏன் தெரியுமா? ஏன் ஆண்டவர் அப்படி நடத்தினார்? அவர்கள் அவருடைய ஜனங்களா இருந்தபடியினால். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களா இருக்கிறவர்களை ஆண்டவர் ஆச்சரியமா நடத்துவார். எந்த அளவிற்கு நடத்தினார் நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுகிறேன். சண்டை போட்டு பார்த்தாங்க. இஸ்ரவேல் மக்களோடு சண்டை போட்டு பார்த்தாங்க. எரிகோ சண்டை போட்டு பார்த்தாங்க. ஆயி சண்டை போட்டு பார்த்தாங்க. ஏதோமியர் சண்டை போட்டு பார்த்தாங்க. ரெவிதீமிலே சண்டை போட்டு பார்த்தாங்க. சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதனால மந்திரம் பண்ணி பார்த்தாங்க, சூனியம் பண்ணி பார்த்தாங்க. அதான் பிழையாம். அவனை பாலாக், இவங்கள்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுப்பா, சூனியம் வச்சு ஜெயிக்கலாம், மந்திரவாதம் பண்ணி ஜெயிக்கலாம்னு சொல்லி அன்றைக்கிருந்த மந்திரவாதிகளிலே, அன்றைக்கிருந்த தீர்க்கதரிசிகளிலே ரொம்ப ஆக்குரேட்டா சொல்லக்கூடிய, பலிக்கக்கூடிய, உங்க பாஷையில என் பாஷையில புரியணும்னா ஃபேமஸ் மந்திரவாதிய கூலிக்கு கூட்டிட்டு வருகிறான். யாரு? பாலாக். பிழையாம சபி. இவங்களை சண்டை போட்டு ஜெயிக்க முடியல, இவங்களை சபிச்சிரு. அப்படி சபித்தும் மாயத்தனந்தா சாபம் வரல. ஏன்னா அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் இந்த மாதம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடித்திருக்கிறது. நான் வெட்கப்பட்டு போவதில்லைங்கிற காரியம் எல்லாம் இருந்தாலும் அவருடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள்
ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள். யார் ஆண்டவருடைய ஜனம் என்பதை கவனிங்க. வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும் செய்தியை. நீங்க பைபிளையே பார்த்து தியானிக்க வேண்டாம், சொல்லும் போது வசனம் படிக்கும் போது பார்த்தா போதும். யார் ஆண்டவருடைய ஜனம்? தேவ ஜனத்தினுக்கு நிறைய சுபாவங்கள் இருக்கிறது. நான் அதுல கொஞ்சம் சுருக்கமா 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி அவருடைய ஜனத்தின் சுபாவத்தையும் அவருடைய ஜனத்தின் 7 ஆசீர்வாதங்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அவருடைய ஜனமா இருக்கணுங்கிறதா முக்கியம். அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டாங்க. அப்ப அவருடைய ஜனமா இருப்பதற்கு நான் ஒரு 3 காரியத்தை வேகமா சொல்ல ஆசைப்படுகிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், 7 காரியங்களை சொல்ல ட்ரை பண்றேன். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனத்தினுடைய ஆசீர்வாதம் என்னங்கிறத 7 காரியங்களையும் 3 காரியங்கள் நான் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான எனக்கு ஆவியானவர் உணர்த்தின ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். வாசிக்கலாமா? எரேமியா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 24:7. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் யார் தெரியுமா? வேதத்தின்படி ஆண்டவரை விரும்புகிற விருப்ப இருதயத்தை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே கொடுப்பார். அவர்கள் விருப்பத்தோடு வருவார்கள். அவர்கள் தேவ ஜனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், ரொம்ப நாளா சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. உங்க தெருவில் பிரசங்கிக்கப்பட்டது, உங்க சொந்த பந்தங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. ஆனா என்னன்னு தெரியல, ஆண்டவரை விரும்புகிற விருப்பம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அத கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்தார். எப்படி உங்களுக்குள்ள அந்த விருப்பம் வந்தது? தேவன் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவருடைய ஜனமாய் மாற்றப்படுவதற்கு ஆண்டவர் உங்களை முன்குறித்தபடியினாலே உங்களுக்கு அந்த விருப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். உங்க சொந்த பந்தங்கள்லயே உங்களை விட நல்லவங்க இருக்கலாம், உடன்பிறப்புகள்ல உங்களை விட நல்லவங்க இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் பின்னாடி பேசுற தெளிவா கேக்குதா? ரைட். அந்த விருப்பத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த விருப்பம் ஆண்டவர் சிலருக்கு கொடுக்கிறார். நம்ம 5 பேர் இருக்கிறோம் ஒரு ஹாஸ்டல்ல, ஆனா ஒருத்தர் ரட்சிக்கப்படுகிறோம், 4 பேர் ரட்சிக்கப்படல. ஏன்? அந்த விருப்பம் எனக்குள்ள. இப்போ உங்களுக்கு அநேகருக்கு சபைக்கு வாங்க அழைப்பு கொடுக்கப்பட்டது, எல்லாரும் வரல. அந்த விருப்பம் உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுக்கிறார். காரணம், உங்களை அவருடைய ஜனமாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினதுனால அந்த விருப்பம். நான் விரும்பி வந்தேன்னு சொல்ல முடியாது. அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ள கொடுத்ததே தேவன் தான். சபைக்கு வரணுங்கிற ஒரு விருப்பம் பிரதர் உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த விருப்பத்தினுடைய ஆசை ஆண்டவருக்கு நீங்கள் அவருடைய ஜனமா மாறணும். ஆனா ஆண்டவரை பார்த்து எதுக்கு எங்களை எடுத்தீர், அவங்களெல்லாம் எடுக்காமன்னு கேட்டா, அவருக்கு கிருபைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த கிருபை அவருக்கு கிடைக்கல, உங்களுக்கு எனக்கும் கிடைத்திருக்கிறது. உங்க உடன்பிறப்புகள்லயே 2, 3, 4 எத்தனை பேர் கூட பிறந்தீங்களோ அவங்க மற்றவங்களை விட நீங்க விசேஷமானவங்க இல்ல. உங்க உடன்பிறப்புகள்ல உங்களை விட திறமையானவங்க இருக்கலாம். என் தம்பிக்கு, என் அண்ணனுக்கு, எங்க அக்காவுக்கு என்ன திறமை இருக்கு, ஆனா எனக்கு அந்த திறமை இல்லை. ஆனா நம்மள ஆண்டவர் விரும்புகிற விருப்பத்தை கொடுத்து உள்ள கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆமென். அந்த தேவ ஜனமா இருப்பதற்கு ஆண்டவர் விருப்பத்தை கொடுத்தார் நமக்குள்ளே. இன்னைக்கு நீங்க சபைக்கு விருப்பத்தோடு தானே வந்திருக்கிறீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு அன்பா சொல்ற, அந்த விருப்பம் வரணும். தேவ ஜனமா மாறணும்னா பைபிள் வாசிக்கும் போதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சங்கீதம், 1ஆம் சங்கீதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதங்கள்ல 1ஆம் சங்கீதம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சங்கீதம். அது போதக சங்கீதம். சங்கீதத்தினுடைய என்ட்ரன்ஸை நீங்க எப்படி வச்சிருக்கணும்னு நான் விரும்புறேன்னா, கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி வாசித்திருக்கணும், அப்படி வைத்திருக்கணும். அது நல்லா இருந்திருக்கும். சங்கீதம்னா பாட்டு, அப்படிதான் வச்சிருக்கணும். ஆனா ஒரு போதக சங்கீதத்தை எடுத்து முதல்ல வச்சிருக்கிறாங்க. அந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில தெரியும் நமக்கு நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராத, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து விரும்பி வாசி.
வேதம் வாசிக்கிறீங்களா? அம்மா சொன்னாங்க ஒரு அதிகாரம், அப்பா சொன்னாங்க ஒரு அதிகாரம், வாசிக்காட்டா சாப்பாடு தர மாட்டாங்க. நேற்றைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல பிள்ளைகளை எழுப்பி விட்டேன். வசனம் வாசிக்காத பிள்ளைகளுக்கு ஏன் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, கட்டாயத்தின் பேர்ல நீங்க அப்படி கூட செய்து நாளடைவில் அது விருப்பமா மாறணும். சில பிள்ளைகளுக்கு அவரைக்காய் பிடிக்காதுன்னு வைங்களேன், அவரைக்காய் வீட்டில் அடிக்கடி பயன்படுத்த சில பிள்ளைகளுக்கு ருசி ஒட்டி கொள்ளும். பிறகு அந்த பிள்ளை அவரைக்காவை கேட்கும். சில காரியங்களை கட்டாயத்தின் பேர்ல பண்ண சொன்னா கூட நாளடைவில் அந்த கட்டாயமே அவர்கள் விருப்பமா மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று காலம் சென்ற தெய்வ மனிதர் பாஸ்டர் ராஜமணி பாஸ்டர் அழகா சொல்லுவார். முதல்ல கட்டாயப்படுத்து, கட்டாயத்தின் பேர்ல அவங்க செய்யட்டும், பிறகு அது அவங்களுக்கு விருப்பமா மாறும். எனிவே நான் உங்களுக்கு சொல்ற ஒரு அன்பான ஆலோசனை, வேதம் வாசிக்கிறதோ ஜெபிக்கிறதோ 122ஆம் சங்கீதம் தெளிவா சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் என்னிடத்தில் சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். எதை செய்தாலும் விருப்பத்தோட செய்கிறவர்கள் தேவ ஜனம். விரும்பி செய்யணும், விரும்பி சபைக்கு வரணும், விரும்பி வேதம் வாசிக்கணும், விருப்பத்தோட கர்த்தருக்கு கொடுக்கணும், விருப்பத்தோட ஊழியம் செய்யணும். விரும்பி செய்கிறவர்கள், கட்டாயத்தின் பேரில் அல்ல. யார் தேவ ஜனம்? விருப்பத்தோடு. ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களுக்கு விரும்புகிற இருதயத்தை கொடுப்பேன். விருப்பம் இருக்கிறதுனால தான் நீங்க பிரயாசத்தோட சபைக்கு வரீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரங்கள்ல இருந்து எவ்வளவு பிரயாசப்பட்டு நீங்க சபைக்கு வரீங்க. என்ன, நான் சில நேரம் யோசிப்பேன், நம்முடைய செல்வி சிஸ்டர் வராங்க விரையூர்ல இருந்து, அவங்க மகளும் அம்மாவும் ஆட்டோல வருவாங்க. நீங்க வெளியே இருந்து பார்த்தா நான் நிற்கிறதோ செய்கிறதோ ஆராதிக்கிறதோ உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா உங்களை எல்லாம் தெளிவாக. சில ஆட்கள் வெளியே போய் நின்றுட்டு இந்த ஆஃபரிங் கொடுக்கும்போது அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் போவாங்க. அங்கே வெளியே நின்று கையை காலை ஆட்டுவாங்க. எனக்கு சங்கடமாக இருக்கும், இவ்வளவு டயர்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் வெளியே நின்று காட்டுற எல்லா எக்ஸசைஸ் எனக்கு தெரியும். அது கண்ணாடி தெளிவாக இருக்கா, இங்கே நீங்கள் திரும்பி பார்த்து பாருங்களேன், வெளியே யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் உங்களுக்கு உள்ள நான் பார்க்குறது தெரியாது. அவங்க பிரயாசத்தோடு ஆட்டோல வர்றதை பார்ப்பேன். விரையூர்ல இருந்து மெனக்கட்டு வருவாங்க. மெனக்கட்டல்ல, நாட்கள் வரும்போது அதனுடைய விளைவை ஆண்டவர் வாழ்க்கையில காண பண்ணுவார். நிறைய உடைவுகள் உண்டு மனதுல, பல கேள்விகள் உண்டு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே பல கேள்விகள் இருந்தாலும் பல உடைவுகள் இருந்தாலும் விருப்பத்தோடு வருகிற தேவ ஜனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க விருப்பத்தோடு வருகிறவர்களுக்கு கர்த்தரை துதிக்கிறேன். விருப்பத்தோடு வேதம் வாசிக்கிறவர்களுக்கு கர்த்தரை துதிக்கிறேன். விருப்பத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தரை துதிக்கிறேன். நீங்க விருப்பத்தோட செய்யறதுனால தான் மாசம் மாசம் ஜபக்குழு நடத்தி அதனுடைய ரிப்போர்ட்டை கரெக்டா சப்மிட் பண்றீங்க. என்ன சத்தமே காணும்? ஆமா, நீங்க விருப்பத்தோட நடத்துறதுனால எனக்கு கரெக்டா ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. நான் அதை வாங்கி பத்திரமா வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. விருப்பத்தோட செய்கிறோம், கட்டாயத்தின் பேரில் அல்ல, போட்டி பொறாமையின் பேரில் அல்ல, விருப்பத்தோட. ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்திற்கு விரும்புகிற விருப்ப இருதயத்தை கொடுப்பேன். அவர்கள் எதை செய்தாலும் விரும்பி செய்வார்கள். அவர்களா என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனம். அந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவது நான் சொல்லுகிற காரியம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 31-33 வாசிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இரண்டாவது, ஆண்டவர் யாரை அவருடைய ஜனம்னு சொல்றார்னா, உடன்படிக்கை செய்யப்பட்ட ஜனம். என்ன உடன்படிக்கை? நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே எழுதுவேன், உள்ளத்திலே வைப்பேன். அல்லேலூயா. இரண்டாவது, யார் கர்த்தருடைய பிள்ளைகள்? நியாயப்பிரமாணம் என்கிற கர்த்தருடைய வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி வாழுகிறவர்கள் தேவ பிள்ளைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனம் ஒரு தேவ பிள்ளையினுடைய உள்ளத்தில் விழுந்தா அது மகிமையானதாய் மாற்றும். ஒரு விதை
யோசித்து பாருங்க, ஒரு பெரிய காடு இருக்கிறது. இந்த காடல்ல வனாந்தரம் போல இருக்கிறது. ஆனா தரிசு நிலமா இருக்கிறது. பெரிய அளவுல மர செடி கொடிகள் இல்லை. அதுல ஒரு மரம் போடுங்க, நல்ல ஒரு விதையை போடுங்க, அது முளைத்து மரமாகி அதிலிருந்து கனிகள் வந்து அதுல விதைகள் பிறப்பிக்கப்பட்டு அது விழுந்து கொஞ்சம் ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகளில் அந்த இடமே ஒரு பச்சை பசேல்ங்கிற காடாய் மாறுகிறது போல உங்க இருதயமாகிய நிலத்துல ஒரு விதை ஒழுங்கா விழுந்தா போதும், ஒரு வசனம் விழுந்தா போதும், ஒரு ஜீவனுள்ள விதை விழுமானா பாலைவனமா இருக்கிற இருதயத்தை ஆண்டவர் சோலைவனமா மாற்றி விடுவார். ஒரு விதை. ஆண்டவர் சொல்றார், இரண்டாவது என்னுடைய ஜனம் யார் தெரியுமா? வசனத்தை கேட்பதற்கு இடம் கொடுத்து அந்த வசனத்தை நான் அவங்க உள்ளே வைப்பதற்கு இடம் கொடுத்து அந்த வசனத்தின்படி வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ ஜனம். அல்லேலூயா. இதனாலதான் பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? நீங்க வசனத்தை கேட்கும் போது உங்களுக்கு கெட்ட ஆவி என்கிற கொட்ட ஆவியை கொடுக்கிறான். நீங்க வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். வீட்டில் ஒரு எலி கிச்சன்ல, நீங்க பெட்ரூம்ல தான் படுத்துருவீங்க, கிச்சன்ல 2 பாத்திரத்துக்கு இடையில ஓடி போனா கட 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 சவுண்டு கேட்டா யாரு 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 அப்படி எழும்புற நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்க, பாச சபையில வந்தா தூக்கமா வருது. நீங்க தூங்கக்கூடாது என்பதற்காக 2 ஸ்பீக்கருக்கு 4 ஸ்பீக்கர் கூட இன்னொரு ஸ்பீக்கரை வச்சு நம்ம போடுற சத்தத்துல பக்கத்து வீட்டுக்காரர் பாவம் அவருக்கு நிம்மதியா தூங்க முடியல போல. எனக்கு பக்கத்து இருக்கிற வீட்டுக்கு ஏற்படுகிற தாக்கம் கூட இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஏற்படலைன்னா நான் என்ன சொல்ல? அவர் சொல்றார் நிம்மதியா தூங்க முடியலன்னு. உள்ள ஆத்மா சொல்லுது என்னால நிம்மதியா தூங்க முடியுதுங்குது. என்ன சொல்ல? அப்போ நான் இதை விசேஷ கிருபைன்னு தான் சொல்றேன். கர்த்தர் நமக்கு பிரியமானவனுக்கு ரொம்ப நித்திரை கொடுக்கிறார். பார்த்து நித்திரை ஒரேடியா நித்திரையா பெறப்படாது. அல்லேலூயா. வசனம் கேட்கும் போது தூக்கம் வரும். நல்ல பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கும், பக்கத்தில் உள்ள ஒரு பாப்பா நம்ம டைரியிலே எழுதும், பக்கத்தில் உள்ள பாப்பா குத்தும், அது பேனு பார்க்கும், குரங்கு மாதிரி. நீங்க அல்ல, சொரியும். பிரசங்கம் உள்ள ஏறக்கூடாது, அது பிசாசுக்கு தந்திரம். அந்த நேரம் தான் உங்களுக்கு வேற ஏதோ நினைப்பு வரும். தேவ ஜனங்கள் யார்? கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏன் வசனத்தை உனக்கு உள்ள வைக்கிற, அந்த வசனம் உனக்குள்ள கிரியை செய்யுமானா நீங்கள் தேவ ஜனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே ஒவ்வொரு வாரமும் பிரசங்கத்தை கேட்டு 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 எனக்கு எல்லா பிரசங்கமும் ஞாபகம் இல்லை. எங்க பாஸ்டர் பண்ண கடைசி பிரசங்கம் ரொம்ப ஞாபகம் இருக்கிறது. செப்பனியா 3:20 அது எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்த பிரசங்கத்தை ஆண்டவர் செய்தார் பாஸ்டர் மூலமா. பாஸ்டர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, அவர் மரிப்பதற்கு ஒரு 17 நாளைக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். எங்களுக்கு பிறகுதான் விளங்கிச்சு கர்த்தர் நடுவில் இருக்கிறார்னா பாஸ்டர் நடுவில் இருக்க மாட்டாரோ அப்படிங்கிறது பிறகுதான் விளங்கிச்சு. அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை தெளிவாக பேசினார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு. அதனால நான் உங்களோட அன்பா சொல்றேன், தேவ ஜனமே, ஆண்டவனுடைய வார்த்தைகளுக்கு நல்லா செவி கொடுக்கணும். தேவனுடைய வசனத்தை நல்லா கேட்கணும், எழுதணும். பிரசங்கத்தை கேட்கணும், எழுதணும், வீட்டில் போய் ஒரு ரீகால் பண்ணணும். அப்போதான் அந்த வார்த்தைகள் நமக்குள்ள ஜீவனாயும் ஆவியாயும் கிரியை செய்யும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா மாறுவார்கள். வசனம் கேட்க கேட்க நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது யார் தேவ ஜனம்? வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் ஒரு 6 வசனம் வாசிக்கணும். எனக்கு ஒவ்வொரு வசனமா வாசிக்க உதவி பண்ணுங்க. 3ஆம் வசனம் முதல்ல வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. இப்போ 8 வாசிங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அன்றைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வஞ்சிக்க புறப்பட்டார்கள்.
வஞ்சிக்கிற கூட்டம் யார் தெரியுமா? தரிசியாதிருந்தும் தரிசித்தோன்னு சொல்லுகிறவர்கள். ஆண்டவர் ஒன்றும் சொல்லாதிருந்தும், நான் தான் முதல்ல சொன்னேன், கர்த்தர் சொன்னார்னு சொல்லுகிறவர்கள். தரிசிக்கல, தரிசித்தோ. உங்க வீட்டுக்கு யாராவது ஊழியக்காரங்க வருவாங்க, கண்ணை மூடுவாங்க, என்னன்னு தெரியல, ரொம்ப அந்தகாரமா இருக்கு. நீங்க சொல்லணும், கண்ணை மூடுனா இப்படிதான் இருக்கும். கண்ட குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதுங்க, பயப்படாதுங்க. கேரளால இருந்து வந்த ஊழியக்காரர் வந்தா என்ன, வந்துட்டு போட்டோம். தமிழ்நாட்டில் வந்த ஊழியக்காரர் யாரா இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒருத்தர் கேரளால இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். வரட்டும்யா, என்ன கேரளா நம்புதுரியா, மந்திரவாதியா? அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். தரிசியாதிருந்தும் தரிசித்தோன்னு சொல்லுகிறவர்கள், சொல்லாதிருந்தும் சொன்னார்னு சொல்லுகிறவர்கள், அவர்களுக்கு ஐயோ. ஆண்டவர் சொல்ற, நான் அவர்களுக்கு விரோதமானவர் என்கிறார். நான் அவர்களுக்கு விரோதமானவர். யாருக்கு விரோதமானவர்? ஆண்டவரை சொல்லாம சொன்னார்னு சொல்லுகிற ஒரு கூட்டம். சிலருக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், கர்த்தர் சொன்னார். எப்பா, அதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பேச முடியாது. பாத்தீங்களா? சில வாலிப பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? அந்த பையன் தான் வேண்டும்னு சொன்னார். சொல்லுவார். சில ஆட்கள்லாம் விவரமா இருக்காங்க. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் காண்பித்தார், எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். நமக்கு ஆண்டவர்கிட்ட பெரிய பஞ்சாயத்து. நம்ம உங்கள்கிட்ட ஜெபம் பண்றோம், உங்கள்கிட்ட பிரியமா இருக்கிறோம், நீர் நமக்கு அடிக்கடி காமிக்க மாட்டேங்கிறீரே, இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் படக்குன்னு காமிக்கிறீரே. ரத்னபால் பாஸ் சொல்லுவார் அடிக்கடி, எப்பா இன்னைக்கு எல்லாம் தீர்க்கதரிசிகள் தெருவுக்கு கிளம்பிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், நான் சொல்லலை, எனக்கெல்லாம் ஆண்டவர் 2 முறை தான் பேசினார். மொத்த ஆயுசு நாள்ல இப்ப 55 ஆண்டுகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். 2 முறை. ஒரு முறை நான் அழைத்த அழைப்பு நிலைத்திருந்து சொன்னார், அழைப்பை காண்பித்தார். 2வது முறை தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம் பாக்கியவான்னார். 2 முறை. இதுக்கு மேல நம்மள்ட்ட ஆண்டவர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறார். ஆனால் சில ஆட்கள் கர்த்தர் பேசினார். என்ன கர்த்தர் பேசினாராம் தெரியுமா? அது வாசிங்க பிரதர், 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் பார்க்காதிருந்தும் தங்களுடைய இருதயம் ஏவுகிறதின்படி மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. அது அவங்க எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள்? மனசு தோணுகிறதையெல்லாம் சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மதிக்கட்ட தீர்க்கதரிசிகள். சிலரெல்லாம் நீங்க போய் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி தலையை கொடுக்காதுங்க, கொடுத்து அவங்கள குற்றவாளிகள் ஆக்காதுங்க. அவங்களா சொன்னா சொல்லட்டும். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்னு ஜெபித்து சொல்லுங்க பாஸ்டர். அவர் ஜெபம் பண்ணுவார், ஏதோ ஒண்ணு சொல்லுவார். தங்கள் ஆவியில ஏவுகிறதெல்லாம், தங்கள் இருதயத்துக்கு ஏவுகிறதெல்லாம் கர்த்தர் சொன்னார்னு சொல்லுவார். அது மதிகட்ட தீர்க்கதரிசிகள். எனக்கு சில நேரம் சங்கடமா இருக்கும். சிலருடைய இருதயமும் செயல்களும் தெரியும், ஆனா அவங்கள நல்ல தேவ பிள்ளைகளும் சர்டிஃபை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் சொன்னார்னு சொல்லுகிறதுல கவனமா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வஞ்சிக்கிற கூட்டம் அந்த நாட்களில் இருந்தது. வாசிக்கலாம், 29ஆம் வசனம் வாசிப்போம். 9. அபத்தமானதை தரிசித்து, அபத்தமானதை சில தரிசிப்பாங்க, பொய்யா தரிசிப்பாங்க. அபத்தமான தரிசித்து பொய்யை குறித்து சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமா இருக்கும். பொய்யை குறித்து சொல்லுகிற, பொய்யை குறித்தல்ல பிரதர், பொய் குறினா குறி கேட்கிறாங்கல்ல, பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமா இருக்கும். அவர்கள் ஜனத்தின் சங்கத்தில் கூட்டத்தில் இருப்பதும் இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் சிம்பிளா என்ன சொல்றேன்னா கொன்னு போடுவேங்கிறார். நல்லா கவனிங்க, பொய்யா ப்ராபசி பண்ணா, தீர்க்க தரிசனம் பண்ணா கொண்டே போடுவேங்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை, அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட வஞ்சக ஜனத்திற்கு தப்பி நான் கர்த்தர் அறிந்து கொள்வீர்கள். 3 வசனங்கள்ல நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஏன் நான் கர்த்தர் அறிந்து கொள்வீர்கள்? இப்படிப்பட்ட வஞ்சகர்களுக்கு தப்பும்படி,
கடந்த நாளில் தேங்கிக்காலில் கூட நான் கேள்விப்பட்டேன். ஒரு அம்மாவுடைய வீட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட யெகோவா சாட்சிகள் உள்ள போய் வஞ்சிக்கிற வார்த்தைகளை பேசுறாங்க. நம்ம விசுவாசிகள் பாவம், அவங்க வசனத்துல பலப்படாத போது இதுவும் நல்லா தானே இருக்கு, நான் வாரம் வாரம் வரமா, பைபிள் ஸ்டூடெண்ட் ஒரு குரூப் இருக்கிறாங்க, நாங்க உங்களுக்கு பாடம் எடுக்கிறோம், உங்க பாஸ்டர் பாடம் எடுக்கட்டும், நாங்க எக்ஸ்ட்ரா உங்களை கர்த்தருக்குள் வளர்க்க விரும்புறோம். அதாவது பிசாசு தந்திரமா பிடிக்கிறான். அவங்க ஆண்டவருக்குள்ள வளரணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, இவங்க வந்து நாங்க உங்களுக்கு இன்னும் சொல்லி கொடுக்கிறோம் அப்படிங்கிற போர்வையில வஞ்சிக்கிற ஆவிகள் அநேகம் எழும்புகிறது. இவைகளுக்கெல்லாம் தப்புகிறவர்கள் தான் தேவ ஜனங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள நிரம்ப இருக்கும்னா நீங்க கர்த்தருடைய ஜனமா இருப்பீர்கள். இந்த 3 காரியங்களின் மூலமாய் நீங்கள் தேவ ஜனம் என்று கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. என்னெல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். 1, தேவனை விரும்பும், கர்த்தருடைய காரியங்களை விரும்பும் இருதயம். 2வது, நியாயப்பிரமாணம் உள்ளே வைக்கப்பட்ட ஒரு வாழ்வு, அப்படி ஆண்டவரோட வசனத்தின் மூலமா உடன்படிக்கை பண்ணின ஒரு வாழ்வு. 3வது, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு தப்பின ஒரு வாழ்வு, ஆண்டவரை சரியாய் அறிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்வு. இன்னைக்கு அநேகர் ஏன் பின்மாற்றத்துக்குள்ள போறாங்க? சத்தியத்தை பொய்யாய் சொல்லுகிற, பொய்யாய் பேசுகிறவர்களை பின்பற்றி, மாயை பின்பற்றி போகிற ஒரு கூட்டம். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் நம்மை சரியாய் நடத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 3 ஜனம் தான் தேவ ஜனம். இவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 7 ஆசீர்வாதங்களை வேக வேகமாக நான் சொல்ல போகிறேன். 1, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 8:20. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சவால் போடுகிறார் மோசே மூலமா பார்வோன் இடத்துல. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? வித்தியாசம் உண்டாகும். ஆண்டவருடைய ஜனத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசம் உண்டாக்குவார். நாம சம்பாதிக்கிற அதே 10,000 தான் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. நீங்க சம்பாதிக்கிற, நீங்க பார்க்கிற அதே டிபார்ட்மெண்ட்ல தான் அவங்களும் வேலை செய்யறாங்க. உங்க குடும்பம் கடந்து செல்லுகிற அதே வியாதியில தான் அந்த குடும்பம் கடந்து செல்லுகிறது. ஆனா அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்க ஆண்டவருடைய ஜனமா இருந்தா உங்களை வித்தியாசப்படுத்தி நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆராதியாதவர்களுக்கும் வித்தியாசம் காண்பிக்கிறவர் நம்முடைய தேவன். ஆண்டவர் பார்வோனோட சொல்லுகிறார், பார்வோனே பார்வோனே, என் ஜனங்கள் என் பிள்ளைகள் என்பவர்களை நான் வித்தியாசப்படுத்த போகிறேன். எப்படி? உன் வீட்டில எல்லாம் இருள் இருக்கும், தேவ பிள்ளைகள் வீட்டில் வெளிச்சம் இருக்கும். உன் வீட்டில் சங்காரம் இருக்கும், தேவ பிள்ளைகள் வீட்டில் ஜீவன் இருக்கும். அப்படி ஒரு வித்தியாசம். இந்த நாட்கள்ல ஆண்டவரை ஆராதிக்கிற, சபைக்கு வருகிற, தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற உங்களுக்கும் தொழுது கொள்ளாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் உண்டு பண்ணுவார். நீங்க விசுவாசிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க வீடு வித்தியாசமா இருக்கும், என் வாழ்வு வித்தியாசமா இருக்கும், என் குடும்பம் வித்தியாசமா இருக்கும், என் பிள்ளைகள் வித்தியாசமா இருப்பாங்க. காரணம் நான் தேவனுடைய ஜனம், அவருடைய ஜனம் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசப்படுத்துவார். 2வது, நான் வேக வேகமாய் சொல்ல விரும்புகிற 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தெரிந்த வேத பகுதி. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஆனா நீங்க பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கொள்ள கூடாது. அவருடைய ஜனத்திற்கு ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இரக்கம் பெறுகிற ஜனங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க விழுந்து போய் நீங்க பாவம் செய்து நீங்க தேவ சமூகத்துல கண்ணீரோடு அழும்போது ஆண்டவர் அவருடைய ஜனத்திற்கு ஒரு இரக்கம் கிடைக்க பண்ணுகிறார். இன்னைக்கு அந்த இரக்கம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அல்லேலூயா. ஐயோ, நான் பின்மாறி போனேன், பின்வாங்கி போனேனே,
என் குடும்பம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனதே, ஐயோ என் உள்ளம் உடைந்து போனதே, ஐயோ நான் தகப்பனை விட்டு தூரமாய் போனேனே. ஏதோ ஒரு விழுகை வந்திருக்கலாம், பரவாயில்ல. நான் சொல்றத நீங்க பிளஸ் பாயிண்டா அதனாலேயே அப்படியே நம்ம பின்வாங்கி இருக்கலாமான்னு எடுத்துக்கொள்ள கூடாது. ஆனாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை விட்டு ஆண்டவரை அறிந்து நீங்க பின்வாங்கி போயிருப்பீங்கன்னா திரும்ப ஆண்டவரிடத்துல வந்து, இஸ்ரவேல் மக்களுடைய பிரச்சனையே அதுதான். அப்பப்போ ஆண்டவரை விட்டு ஓடி போயிருவாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கூப்பிடுவார். பிறகு பெரிய சிறையிருப்பு வரும், அடி விழும். உடனே ஆண்டவரே ஓடி வருவாங்க. ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். இஸ்ரவேலை நான் எப்படி மறப்பேன் பார், எப்ராஹிமை நான் எப்படி கைவிடுவேன் பார். நீ திரும்ப வந்தால் உன்னை அணைக்கிற ஒரு தெய்வம். இது அவருடைய ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம் நீங்க, எவ்வளவு பெரிய தூரம் போனவரா இருக்கலாம், எவ்வளவு ஆண்டவரை விட்டு அப்புறப்பட்டு போனவரா இருக்கலாம். ஒரு தேவ மனுஷன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற அகஸ்தியோபார்னு நினைக்கிறேன், ஒரு காட்டுல ஒரு முறை ஒரு ஆதிவாசி குரூப்புக்கு செய்தி கொடுத்த பிறகு ஒரு ஆதிவாசி கும்பலை சார்ந்த ஒருவர் ஒரு அறைக்கு அவரை கொண்டு போனார். இந்த அறையில கொண்டு போய், ஐயா நான் பெரிய பாவி, இயேசு என்னை மன்னிப்பாரான்னு கேட்டார். சொன்னார், ஆமா இயேசு உங்களை மன்னிப்பார். அப்ப ஒரு திரையை விலக்கினார். 8 பேரை கொன்று அவங்க எலும்பு கூடுகளை தொங்கவிட்ட பாவி நான், நக்சல் அமைப்பை சார்ந்தவன், இயேசு என்னை மன்னிப்பாரான். அவர் சொன்னார், இயேசு உன்னை மன்னிப்பார். இரண்டாவது சொன்னார், இங்க பாரும், இந்த கடைசி பிணம் இருக்கிறதே அது வேறு யாரும் அல்ல, என் சொந்த மனைவி. நான் நக்சல் அமைப்பில் இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை, என்னை தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தால் கோபத்தில் சுட்டு விட்டேன். அவளை சுட்ட துப்பாக்கி இன்னும் இருக்கிறது, அவள் பிணம் இங்கே அவளுடைய எலும்பு கூடு தொங்குகிறது, என்னை இயேசு மன்னிப்பாரான்னு கேட்டார். ஊழியக்காரர் சொன்னார், உன்னை இயேசு மன்னிப்பார். திடீர்னு கரத்தில் துப்பாக்கி எடுத்து ஊழியக்காரருடைய தொண்டையில வைத்து, உன்னை சுடனம் போல எனக்கு வெறியா இருக்கு, இயேசு என்ன மன்னிப்பாரான்னு கேட்டார். அவர் சொன்னார், சகோதரா, இயேசு அப்பொழுதும் என்னை சுட்டு கொண்டாலும் இயேசு உன்னை மன்னிப்பார். அந்த மன்னிப்பின் வார்த்தையை கேட்ட உடனே சகோதரன் விழுந்து முழங்கால் படியிட்டான். இவ்வளவு மன்னிப்பு இரக்கமுள்ள ஒரு தெய்வம் அவர் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு மோசமானவங்களா இருக்கலாம், எவ்வளவு தூரம் போயிருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், ஆண்டவனுடைய சமூகத்திற்கு அப்புறப்பட்டு போயிருக்கலாம், அவருடைய நன்மைகளை பெற்றும் அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தும் தேவனை மறந்து நீங்கள் தூரமாய் போயிருக்கலாம். சபைக்கு வரலாம், வெளியிலே நீங்கள் அவரோட இருக்கிறது போல் இருக்கலாம், உள்ளான இருதயத்தில் ஆண்டவருக்கு தூரமாய் போயிருக்கலாம். ஆனால் தகப்பன் இன்றைக்கு மறுபடி உங்களை அழைக்கிறார், மறுபடி உங்களை விரும்புகிறார். உங்களை மன்னிப்பதற்கு, உங்களை அணைத்துக் கொள்வதற்கு தகப்பன் ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய ஜனத்திற்கு இரக்கம் கிடைக்கும், கூடவே சேமம் கிடைக்கும். சேமம்னா என்ன? ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய ஜனத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 11 வசனம் வாசிக்கலாமா? என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஒரு கூட்டம் இருக்காங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறான், ஆண்டவரை விரும்பல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாராம்? வாசிப்போம் அடுத்த வசனம். ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கண்டனத்திற்கு விட்டு விட்டேன். கவனிங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவங்க விருப்பத்துக்கு என்ன செய்தாராம்? உருட்டாராம். 2 பேர் வாங்க ஐயா, யாரெல்லாம் வரீங்க? வா ரித்தீஷ், வா பிரசன்னா, வாயா, ஓடியா ஓடியா ஏமா. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் அப்படி வச்சுக்கிடுங்களேன். இந்த 2 பிள்ளைகள், ஒருத்தன் சொன்னா கேட்பான், ஒருத்தன் சொன்னா செய்ய மாட்டான். என்ன தப்பான உதாரணத்துக்கே பிடிச்சி விட்டுருக்காரு நினைக்காது, அப்படி நினைக்காது. சொன்னா கேட்க மாட்டான், சொன்னா கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கலப்பா. பிறகு செவி கொடுத்த ஆசீர்வாதம் பிறகு பார்க்க போறோம். இதையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவன் செவி கொடுக்கிறான். இவனுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும். கொஞ்ச நாள் தகப்பன் சொல்லி சொல்லி பார்த்தார். அப்புறம் அடுத்த வசனம், அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு செய்தேன், விட்டு விட்டேன். பாஸ்டர் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாரு, ஏன்டா சபைக்கு வரலன்னு கேட்க மாட்டேங்கிறாரு,
நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மன்னித்து கொள்ளுங்கள். இது 2 மாடு, இவங்க பிள்ளைகள். ஒரு கதைக்கு சொல்கிறேன். 2 மாடு. ஒரு மாடு வீட்டு மாடு, ஒரு மாடு கார்ப்பரேஷன் மாடு. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். என்ன மாடு? வீட்டு மாடு, கார்ப்பரேஷன் மாடு. வீட்டு மாடுக்கு கழுத்தில் கட்டு இருக்கும், கயர் இருக்கும். இதுக்கு ரொம்ப சங்கடம். இந்த வீட்டு ஓனர்னா குடும்பக்காரனா இருக்கான், ஒரு நாளாவது ஃப்ரீயாக விடுறான்னா, ஞாயிற்றுக்கிழமை வாங்குறான், பைபிளை படிங்கிறான், டிவியை பார்க்காதங்கிறான். ஐயோ, நம்ம கழுத்தில் கயரை போட்டு இதெல்லாம் ஒரு லைஃபாங்க. நோ ஜாலி, ஒரு சந்தோஷம் கிடையாது வீட்டு மாடு. ஆனால் வீட்டு ஓனர் கல்யாண வீட்டுக்கு போவார். கல்யாண வீட்டுக்கு போனாலும் பிரியாணி நிம்மதியாக உட்காந்து சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். ஐயோ, மாட்டுக்கு தண்ணி வைக்கலையே, மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கலையே, மாட்டுக்கு அவர் வாயில சோறு போடுறாரா இல்லையோ, மாடு மாடு மாடு. பார்த்துருக்கீங்களா? சில கிராமத்தில் மாடு வளர்க்குறவங்களை பார்த்துருக்கீங்களா? பதறி போய் நிற்பாங்க. அவங்க வீட்டுக்காரங்க வந்து, எங்க இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போங்க. ஓ, மாடுமாங்க. மாடை கவனிக்கணும். அப்போ மாடை கவனிக்கணும்னு ஓடிடுறாரு. இது வேற என்ன செய்யும் தெரியுமா? ஒரு ஆக்டிங் விடும். ஓனர் தூரத்தில் வரும்போதே மாங்கும். இது மாடு சொல்ல ஓனருக்கு அடிவயரே பத்திக்கும். ஐயோ, என் மாடு என்ன மாதிரி. இப்படி ஒரு இது இருக்கு. மன்னித்து கொள்ளுங்க தம்பி, இது என்ன மாடு? கார்ப்பரேஷன். இதுக்கு கழுத்தில் கயிறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நினைச்சா வரலாம், விரும்பினா உட்காரலாம், எழும்பி போனால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. கார்ப்பரேஷன் மாடு. அது எங்கெல்லாம் போய் சாப்பிடும் தெரியுமா? இதுக்காவது வைக்கவல் உண்டு, புண்ணாக்கு உண்டு. இதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுக்கு போஸ்டர் தான். பார்த்துருக்கீங்களா? மைதா மாவு தடவப்பட்ட சினிமா போஸ்டர், கட்சிக்காரன் ஓட்டுற போஸ்டர் தான் சாப்பாடு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்படி பார்த்தது இல்லையோ? இனி அதெல்லாம் கவனிங்க. அந்த போஸ்ட்டுக்கிட்ட பேருன்னு உரிச்சி உரிச்சி சாப்பிடும். பசி அடங்காது இல்லை. இவனா என்ன செய்வான்? வீட்டு மாடு திருப்தியாக தண்ணி வைப்பான். திருப்தி அது போய் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஓரமாக உட்காந்து அழகாக அசை போடும். அது பார்க்கவே அழகாக இருக்கும். கார்ப்பரேஷன் மாடு பத்தாது. காலையிலும் எத்தனை நோட்டீஸ் இருக்கும்? அவன் நோட்டீஸு அங்கே நிறைய கார்ப்பரேஷன் மாடு ஓடும். அந்தந்த கார்ப்பரேஷன் மாடு கிழிக்குமா? பத்தாது வயத்துக்கு. உடனே என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் காய்கறி கடைக்காரன் காய்கறி வச்சுருப்பான், அவன்கிட்ட போய் தலை போடும். அவன் அதுக்குன்னே வச்சுருக்கான் ஒரு பெரிய தடி. எதுக்கு? இந்த மாதிரி கார்ப்பரேஷன் மாடு வரும், போடுவாங்க ஒரு போட்ட உடனே சதறி ஓடும். கழுத்தில் கயிறும் இல்லை, கண்ணிடத்துல வாயும் போடும், கண்டடத்தில் அடியும் வாங்கும். நம்ம ஆண்டவர் தொழுவத்தில் கட்டப்பட்ட வீட்டு மாடு. ஹல்லேலூயா. அவர்களின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அதனால என் சத்தத்துக்கு செவி கொடுக்காதவர்களே அவர்கள் விருப்பத்திற்கு விட்டு விட்டேங்கிறார் ஆண்டவர். அவர்கள் விருப்பத்துக்கு விட்டு விட்டார். விருப்பத்துக்கு விடப்பட்டது ஆசீர்வாதம் அல்ல, விருப்பத்துக்கு விடப்பட்டது சாபம். விருப்பத்துக்கு விடப்பட்டது நன்மை அல்ல. சிலருக்கு அந்த விருப்பத்துக்கு விடப்பட்டதுல பெரிய மகிழ்ச்சி. என்னை யாருமே கேட்க முடியாதுங்க, என்னை யாருமே கண்டுக்க முடியாது. அப்படி விடப்பட்டது ஆசீர்வாதம் அல்ல. சில பிள்ளைகள், எங்க அம்மா எங்க அப்பா என்ன விருப்பத்துக்கு விட மாட்டேங்கிறாங்கன்னு போராடுறாங்க. அந்த பிள்ளைய பாருங்க, அவங்கள ஃப்ரீயா விடுறாங்க, இவங்கள ஃப்ரீயா விடுறாங்க, என்ன ஃப்ரீயா விட மாட்டேங்கிறாங்க. ஒன்ன ஃப்ரீயா விடுவது ஆசீர்வாதம் அல்ல, மாறாக அது சாபம். நீ ஃப்ரீயா விடப்படக்கூடாது. சபைக்குள்ள இருக்கணும், கண்டிப்புக்குள்ள இருக்கணும், மேய்ப்பன் கைக்குள்ள இருக்கணும், குடும்பத்தின் கைக்குள்ள இருக்கணும். அதான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேங்க்யூப்பா. கோமடா. அப்போ இது போன்ற அனுபவத்தில் ஆண்டவர் ரொம்ப கண்டிப்பா சொல்றார். அவர்களின் சத்தம் கேட்கல, நான் அவங்க விருப்பத்துக்கு விட்டுட்டேன், அவங்க கடினத்துக்கே விட்டுட்டேன். அவங்க என்ன விரும்புறாங்களோ அவங்க விருப்பத்துக்கு விட்டுட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தம் கேட்கிற ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? தொடர்ந்து வாசிப்போம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை. சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஜனம், அவர்கள் எதிராளிகளை ஆண்டவர் தாழ்த்துவார். உங்களுக்கு எதிராக எழும்புகிறதெல்லாம் ஆண்டவர் தாழ்த்துவார். அல்லேலூயா. வியாதியா, போராட்டமா, பிரச்சனைகளா, எதிராக எழும்புகிறவைகளுக்கு தாழ்த்துவார். எதிராக எழும்புகிறது உங்களை மேற்கொள்ளாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க.
எதிராக எழும்புகிறவைகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு உங்களுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் எழும்புற ஒரு கூட்டம் உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்கும். பாருங்களேன், ஈசாக்கு துறவு தோன்றினார். ஈசாக்கு துறவு தோன்றினார். முதல் துறவு என்ன துறவு? ஏசேக்கு. அப்புறம் துறவு என்ன? சித்தனா. ரெண்டு துறவு தோண்டும் போது அபிமெலேக்கு அந்த அமலேக்கியர் வந்து ரொம்ப போராடுறாங்க. எங்களுக்கு துறவு, எங்களுக்குள்ளது எங்க நான் தோன்றினதுங்க. இது எங்க இடம், எங்க முற்பிதாக்கள், எங்க பாட்ட முப்பாட்டங்க உள்ளது. சண்டை போட்டு துரத்தி அவனும் சீ போடான்னு எல்லாத்தையும் விட்டு ஓடி வரான். தேவன் அவனோடு கூட இருந்தார். இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். கர்த்தர் அவனோடு இருந்ததினால் ஈசாக்கன் தேசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். 100-fold blessing. இது வந்த பிறகு அவனுக்கு புரிஞ்சு போச்சு, நீ சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. அவன் சொல்றான், அடுத்த துறவு தோண்டினான். அது என்ன? ரகபோத். அப்ப சண்டை போடவே வரல. ஈசாக்கு சொன்னான், பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். சண்டை போட வரல, சமாதானம் பண்ண வர்றான். அவன் சொல்றான், அந்த வார்த்தைலாம் ரொம்ப அழகா இருக்கும். நாங்கள் உம்மை சமாதானமாய் அனுப்பிவிட்டது போல. அப்படி அனுப்பிவிட்டாங்க. படுபாவிகள் நிம்மதியா வாழ விடாம, நிம்மதியா சாப்பிட விடாம, நிம்மதியா தூங்க விடாம என்ன குடைச்சல் கொடுத்தான். அவன் வந்து சொல்றான், நாங்க உங்கள்கிட்ட சமாதானமா இருந்தோம்ல, அது போல நீர் எங்கள்கிட்ட சமாதானமாயிரும். நீர் பெரிய ஆள்னு சொல்லிக்கிட்டாங்க. இச்சகம் பேசும்படி கர்த்தர் சத்துருக்களை அடங்க பண்ணுவார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சில போராட்டம் இச்சகம் பேசி அடங்கும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவன் உங்களோடு இருக்கிறதையும் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்கிற கிரியைகளையும் அவர்கள் கண்டு அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். எப்போ தெரியுமா? அவர் சத்தம் நீங்க கேட்டா, அவர் ஜனமா நீங்க இருந்தா. அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரன் ஆசாப் சொல்றாரு, என் ஜனம் தேவ சத்தம் கேட்ட நல்லா இருக்கும், என் ஜனம் என் சத்தம் கேட்ட நல்லா இருக்கும். நான் அவர்கள் சத்துருக்களை கீழ்ப்படுத்தி அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை அவருக்கு இச்சகம் பேசி அடங்கும்படி செய்வேன். ஆண்டவர் நிச்சயமா வருகிற நாட்கள்ல தேவ சத்தம் கேட்கிற உங்களை, அல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவைகளை ஆண்டவர் இச்சகம் பேசி அடங்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அதை செய்வார். ஆமென். கொக்கரிக்கிறவர்கள், அவமானமாய் பேசுகிறவர்கள், வீம்பாய் வருகிறவர்கள் அடங்குவார்கள். ஆமென். அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். அவர் சத்தம் கேட்கிற ஜனத்தை உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார். God will give you the best. உங்களுக்கு ஆண்டவர் சிறப்பானதை தருவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது எதுவுமே, தேவன் நாம தான் நம்ம தகுதியின் அடிப்படையில் சில காரியங்களை யோசிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்தா பெஸ்டா கொடுப்பார். நான் உங்களுக்கு சொன்னல, ஒரு நீரூற்று, என்ன நீரூற்று? ஜம்சம், சவுதி அரேபியால. அதாவது அந்த இடத்துல, எந்த இடம்? ஆகாரை ஆண்டவர் கண்டாரே, அந்த நீரூற்று இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. பெஸ்டா கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுத்தா பெஸ்டா கொடுப்பார். தண்ணீரை பற்றி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு வித்தியாசமான தண்ணீர் எப்படி? நான் கர்த்தர் கொடுத்தது பெஸ்டா தான் இருக்கும். உச்சிதமான கோதுமை. நீங்க அவருடைய சத்தம் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, நீங்க அவருடைய ஜனமா இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு உச்சிதமான கோதுமையை தருவார். நிச்சயமா தருவார். ஆசீர்வாதங்களை தருவார். பிரதர், உங்க வருமானத்துக்கு மிஞ்சின நன்மைகளை ஆண்டவர் தருவார். உங்கள் வருமானத்தால் செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வைப்பார். உங்க பதவிக்கும் உங்களுடைய பொசிஷனுக்கும் மேலான காரியங்களை, உங்க குடும்ப தகுதிகளுக்கு மேலான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பார். அவர் சத்தம் கேட்கிற ஜனத்திற்கு உச்சிதமான கோதுமையின் ஆசீர்வாதம் உண்டு. அப்புறம் என்ன தேனை கொடுக்கிறாரு? கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. தேனை சாப்பிட்டு திருப்தியாவாய், நன்மையை கண்டு திருப்தியாவாய், ஆசீர்வாதங்களை அனுபவித்து திருப்தியாவாய். ஆண்டவர் செய்வார்.
இந்த வருமானத்தை கொண்டா, இந்த வாழ்க்கையை கொண்டா, இந்த வேலையை கொண்டா செய்வார். அல்லேலூயா. ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். ஏன் தெரியுமா? அவர் சத்தம் கேட்கிற அவர் ஜனத்திற்கு அவர் ஆசீர்வதிக்க நினைச்சா. எனக்கு அடுத்த பகுதி ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது. வாசிக்கலாமா? ஏசாயா 43 அதிகாரம் 20 43:20 ரொம்ப அழகா இருக்கிறது. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும். நான் சுருக்கமா சொல்வேனால், அவர் தெரிந்து கொண்ட அவர் ஜனம். எல்லாரும் சொல்லுங்க, யார் ஜனம்? கர்த்தருடைய ஜனத்திற்கு எதையும் செய்வார். அவ்வளவுதான் சுருக்கமா சொன்னார். வனாந்தரத்தில் தண்ணீர் வரும், அவாந்தர வழியில் ஆறு வரும். எப்படி வரும்? எப்படியும் வரும். எல்லாரும் ஒரு 3 முறை சொல்லுங்க, அவர் ஜனத்திற்காக கர்த்தர் எதையும் செய்வார். சொல்லுங்க ஒரு 3, 4, 5 முறை சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதையும் செய்வார். உடாபலா சந்தரபலா. சொல்லுங்க. நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஜனம், நான் கர்த்தருடைய ஜனம், நான் தேவ பிள்ளை. எனக்காய் கர்த்தர் எதையும் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு பாடல், பழைய பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் சந்தோஷ நகர்லையும் பாடினேன். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபையே தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை அந்நியர் ஆழ்வதில்லை. இந்நீலம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னனே நம் மகிபனா இருப்பார். அந்நியர் ஆழ்வதில்லை. இந்நீலம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னனே நம் மகிபனா இருப்பார். மன்னரும் தேவ சமாதானம் தங்கிடுமே. சமாதானம் தங்கிடுமே. தேவனை பாடுங்க, சேர்ந்து பாடுங்க. அவர் நாமத்தை போற்றிய தேவனை கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பலனும் ஏழை கடை கலமும் ஆனார். கொடியவரின் சீரல் திடபலனும் ஏழை கடை கலமும் ஆனார். கடும் பலவந்தர் அரவாரம் என்றுமே படும். ஹல்லேலூயா. அரவாரம் என்றுமே தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றியே சிறந்ததை தருவார். பாடுவோம். ஆமென். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும். ஆமென். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து இடுவார். நிந்தையை சிறந்ததை தருவார். ஆமென். தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை. ஹல்லேலூயா. தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஹல்லேலூயா. அவர் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்திற்காக வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டாக்குவார். அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவார். வனாந்தரத்திலே தண்ணீர்களை உண்டாக்குவார். எதையும் செய்வார். ஓ ஜீசஸ். நான் அவர் ஜனமா இருக்கணும், அதான் விஷயம். ஆமென். அவர் ஜனமா இருக்கணும். அடுத்த வாரம்
கர்த்தர் சித்தமானா இன்னும் கொஞ்சம் சில காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். எனக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. எனக்கு 2 பேரை சொல்லாமல் விட எனக்கு விருப்பமே இல்லை. ஒன்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற ஒரு கூட்டம், 2வது மொர்தேகா. இந்த 2 பேரையும் சொல்லாமல் எனக்கு விட மனசே இல்லை. நான் அடுத்த வாரம் தேவன் அனுமதிப்பாரானால், ஆண்டவர் வேற காரியங்களை குறித்து என்னோட தெளிவாக ரொம்ப அழுத்தமாக பேசாமல் இருந்தால், நான் செய்தியின் தொடர்ச்சியை வருகிற வாரம் உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய ஜனம். நீங்க யாருடைய ஜனம்? His people, God's people. அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய ஜனம். நாம் அதில் தான் சந்தோஷப்படணும். நான் ஊழியக்காரங்கிறத சந்தோஷப்படாம கர்த்தருடைய வேலைக்காரன் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். காட் சர்வன்ட். உங்களுக்கு அதான் சந்தோஷமா இருக்கணும். நான் பிஷப்பு, நான் தலைமை பாஸ்டர், நான் ரெவரண்டு, டாக்டர், இதிலெல்லாம் சந்தோஷப்படக்கூடாது. ஐ எம் காட் சர்வன்ட், தேவ ஊழியக்கார், அவருடைய ஜனம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நான் இயேசுவின் பிள்ளையா இருப்பதற்காக சந்தோஷப்படுகிறேன். ஓ ரபஹந்தனாலா, நான் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பதற்காக. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு தூரமா இருக்கலாம், கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளைகளா மாற்றி தான் வெளியே அனுப்புவார். நீங்க அவருடைய ஜனமா மாறுவீங்க. இங்க சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க தலையின் மேல வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அடுத்து ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்க. ஏசாயா 30. ஜனம் சமாதான தாபரங்களிலும், நான் வேக வேகமா சொல்றேன், டைம் ரொம்ப முடிஞ்சிச்சு. அதனால என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், நிலையான வாசஸ்தலங்கள், அமைதியாய் தங்கும் இடங்கள். தேவ ஜனத்துக்கு ஆண்டவர்களுக்கான 3 ஆசீர்வாதம். 1 சமாதானமான தாபரம். உங்க வீடு சமாதானமா இருக்கும், உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும். சில வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சாடி, என்ன அது எந்த லாங்குவேஜ் தெரியல, சண்டை சாடியா இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் அலறல், கூக்குரல், சண்டை, போராட்டம். கொஞ்ச நாள் சமாதானமா இருந்து பாருங்க, எவ்வளவு அழகான வாழ்வு. உங்க குடும்பம் சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. என் வீடு சமாதானமா இருக்குன்னு சொல்றவங்களாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். இருக்க விரும்புகிறோம், இருக்க விரும்புங்க. அங்க ஒரே சண்டையும் சத்தமா இருக்கக்கூடாது. அமெரிக்கையான வாழ்வு எவ்வளவு பெரிய, அமெரிக்காவின் வாழ்வல்ல, அமெரிக்கையான வாழ்வு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சமாதானமா வாழ்வது. 2வது நிலையான வாசஸ்தலம். ஐயோ எங்க எங்க நிறைய விசுவாசிகளுக்கு சொந்த வீடு இல்லையே அப்படிங்கிற எனக்கு பெரிய சங்கடம். ஆண்டவர் நிலையான வாசஸ்தலங்களை தருவார், சொந்த வீடை தருவார். அவர் தேவ ஜனத்திற்கு சொந்த வீடுகள் உண்டாயிருக்கும். ஆமென். சொல்லுங்களேன், ரிசீவ் பண்ணுங்களேன். ஆமென். சொந்த வீடுகளை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. 3வது அமைதியாய் தங்கும் இடங்கள். நீங்க குடியிருக்கிற இடங்கள் அமைதியா இருக்கும். பார்த்தீங்களா, கடந்த நாளில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஏந்தல்ல 2 போலீஸ்காரங்களே, காவல்காரர்களே, காவல் காக்கிறவர்களே, ஐயோ எவ்வளவு சீரழிவு. ஆண்டவர் நம்ம குடியிருக்கிற இடத்தை, நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே சபையை சுற்றி இந்த விசேஷ கூட்டங்கள்லாம் வச்சா ரொம்ப பயமாக இருக்கும். மரணம் நடந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு மரணங்கள் நடந்தால் கல்லை போட்டு அப்புறம் டம் டம் டம்னு மேலே அடித்தாங்கன்னா கூட்டம் நடக்க முடியாது. அதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே கூட்ட நாட்களில் பவர் கட் இருக்கக்கூடாது, கூட்ட நாட்களில் மரணங்கள் வரக்கூடாது. சமாதானமாக எங்கள் பகுதி, நான் இயல்பாகவே ஜெபம் பண்ணுறது வழக்கம். தற்கொலை இருக்கக்கூடாது, கொலை இருக்கக்கூடாது. இயற்கை மரணங்கள் அது நடக்கும். ஜெபம் இல்லாமல் மறிக்கிறாங்கன்னா அது இயற்கையான மரணம். அகால மரணங்கள் இருக்கு. சில பைக்கில் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த அம்பேத்கர் நகரில் அடிக்கடி பார்ப்பேன், அகால மரணம் நடக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ற ஒரு ஆசீர்வாதம், அவருடைய ஜனம் இருக்கிற இடமே, குடியிருக்கிற இடமே அமைதியா இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்ன? குடும்பம் சமாதானமா இருக்கும், நிலையா இருப்பீங்க சொந்த வீடுகளில். அது மாத்திரமல்ல, குடியிருக்கிற இடங்களும் சமாதானமா இருக்கும். அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னும் 2 காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால்
திருப்தியாவார்கள். என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்தியான ஒரு வாழ்வு கர்த்தர் அளிக்கிற நன்மையினால். அநேக குடும்பத்துல எத்தனை நன்மை காத்திருக்கிறீங்க இல்லையா? புருஷன் ரட்சிக்கப்படணும், மனைவி தொடப்படணும், என் குடும்பமா நாங்க ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும், கடன் மாறணும், எத்தனையோ நன்மைகளுக்கு காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமா தேவன் அளிக்கும் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் ஜனங்கள் அவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அடுத்து கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். ஏசாயா 65:10. ஏசாயா 65. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு, என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு சாரோன் ஆட்டு தொழுவம், சாரோன் ஆட்டு தொழுவமாகவும், ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். சாரோன்னா தேவன் கொடுக்கிற வாசஸ்தலம். ஆகோரின் பள்ளத்தாக்கு எவராலும் வாழ முடியாத இடம், சாபத்தின் இடம், பழி தீர்ப்பின் இடம். ஆனா கர்த்தர் நமக்கோ அதை மாட்டுக்கடையா, மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதமா ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. யாரும் செய்ய முடியாத தொழில்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். யாரும் குடியிருக்க முடியாத வீடுகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். மற்றவர்களுக்கு ராசி இல்லை, உங்களுக்கு ராசி உண்டு. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அவருடைய ஜனமா இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, இந்த பாடலை பாடி சில நிமிடங்கள் மாத்திரம் நான் முடிக்க போகிறேன், நேரமாகிறது. அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். பாடுவோம். என்னை தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நீங்கள் அவருடைய ஜனம், உங்களை வெட்கமடைய செய்ய விட மாட்டார். கழுவப்பட்டேன், நான் கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு. நீங்கள் அவருடைய ஜனம். அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. வென்று விட்டேன், நான் வென்று விட்டேன் எதிரியின் தடைகளை. ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, என்னாலும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விருப்பத்தை கொடுத்து, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வசனத்தை வைத்து, நயவஞ்சக உலகத்திற்கு தப்பி உம்முடைய பிள்ளைகளாய் வாழுகிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் தருவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற, உம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் வந்து பலிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சிரசின் மேலே இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று வந்து பலிப்பதாக. நீங்க அவருடைய ஜனமா இருப்பீங்கன்னா, நீங்க அவருடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இல்ல பாஸ்டர், நான் ரொம்ப வெட்கப்பட்டிருக்கிறேன், தலை குனிந்திருக்கிறேன், நீங்க சொன்ன ஆசீர்வாதங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு, என் வாழ்க்கை மாறணுமே. மாறுமா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு உங்க சூழ்நிலைகளை விளக்க எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும்,
அவர் சொல்லி இருக்கிறாரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நீங்க ஆண்டவருடைய ஜனமா இன்றைக்கு மாறுங்கள். ஏற்கனவே நீங்க கர்த்தருடைய ஜனமா இருக்கிறீங்கன்னா சந்தோஷப்படுங்கள். சீக்கிரமா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும், வேதனைகள் மகிழ்ச்சியாய் மாறும். உங்க கேள்விகளுக்கு பதில் என்கிட்ட இல்ல, ஆனா உங்க கேள்விகளுக்கு பதிலை கர்த்தர் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறார். நாட்கள் வரும்போது அவர் செய்கிற கிரியைகள் மூலமாய் கேள்விகளுக்கு பதிலை ஆண்டவர் கொடுப்பார். ஒன்று சொல்லுகிறேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். பரிசுத்தம் உள்ள பிதாவே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருந்த மாதம், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். ஒரு நாள் வெட்கமடையாதபடி செய்யும். சில சூழ்நிலைகள்ல அவங்க தலைகள் குனிந்து இருக்கலாம், வெட்கம் உண்டாகி இருக்கலாம். சில காரியங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஏற்ற நாட்கள் வரும்போது எங்கள் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். இரக்கம் பாராட்டும், மனதுருக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது, உங்க நிலைமைகளுக்கு விளக்கம் சொல்ல எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மாத்திரம் அறிந்திருக்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய ஜனமா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நிச்சயம் உங்க தலை உயரும். நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சகவாசமும் நம்மோடும் இந்த பூமியிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாபரிப்பதாக.